நாடாளுமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தலிலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இந்திய நாட்டை எல்லா வகைகளிலும் அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து ஆக்கிரமிப்பினரிடமிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்த பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்பதனாலும் அந்நிய நாட்டு படையெடுப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய பிரதமர் மாண்புக்குரிய மோடி அவர்கள் அந்தந்த நாடுகளுடைய அதிபர்களை சந்தித்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து, வெளியுறவு செயலாளர்களை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார். அவருடைய ஆட்சியிலே இந்த நாடு எல்லா வகைகளிலும் நலம் பெறத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த காலத்திலே இராணுவ அமைச்சராக இருந்தார்கள். அதுபோல இரண்டாவது இராணுவ அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்முடைய மோடி அவர்கள் நியமித்து இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள் நிர்வாக திறமை மிக்கவராக மாத்திரமல்ல, பல்வேறு மொழிகளிலே, குறிப்பாக சொல்லப்போனால் ஆங்கிலத்திலே நிரம்ப புலமை பெற்றவர் மோடி அவர்கள். அதுபோலவே இந்த தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்து பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் இணைத்து, நம்முடைய ஜி.கே. வாசன் அவர்களை இணைத்து, கிருஷ்ணசாமி அவர்களை இணைத்து பல்வேறு வகைகளிலே இந்த தமிழ்நாட்டை, இந்தியாவையும் முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்து மதத்தை காத்திட, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்திட, நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்திட, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாம் நம்மை காத்திட வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எல்லா வகைகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாஜக அதிமுக கூட்டணியிலே நின்று தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே பாஜகவினுடைய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தமிழக மக்களை, இந்திய மக்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவார் என்ற செய்தியை சொன்னோம். அதை மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறீர்கள். அப்படியானால் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். அதிமுகவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தினகரன் சொல்லுவாரா? நீதிமன்றத்திலே சொல்லுவாரா என்ற கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இப்போது சேராமல் இருக்கலாம், தேர்தலின் போது சேராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அமமுக இணைவது உறுதியான செய்தி என்பதை ஆணித்தரமாக சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். அது யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொல்ல முடியாது. வெளியிலே நேரடியாக முயற்சி ஈடுபடவில்லை, மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாத வகையிலே அரசியலில் காரணங்கள் நிறைய இருக்கின்றன, அவைகளை சொல்ல முடியாது. ஆனாலும் அதிமுக வலுப்பெற வேண்டுமானால் அவரும் இங்கே இணைந்து செயல்பட்டால்தான் அவருக்கு நல்லது, இந்த கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கு நல்லது என்கின்ற அடிப்படையிலே இந்த உணர்வுகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். என்ன எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் இருக்கிற ஒரு அணியில அதிமுக இணைக்க முடியாது, நான் வந்து இணைய மாட்டேன்னு பல கட்சிகளில் பல பேர் பேசியிருக்காங்க. அப்படிலாம் வைகோ பேசினார், என்னாச்சு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினார், என்னாச்சு? ஒவ்வொருத்தரும் பேசிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் இவரும் பேசுவார். நாளைக்கு டிடிவி திறங்கிற பாருங்க, நீங்கள் இணைகிறாரா இல்லையான்னு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சன்னிதானம் மதுராதன சன்னிதானம் சொன்னது சரியா போச்சுன்னு சொல்ல போறீங்க. அது ஒரு காலம் வரும். அதற்கான முயற்சிகள் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கிறோம். யார் பேசுகிறார் என்பதை நான் சொல்ல முடியாது. எந்த விதமான அமமுகவால் இந்த தேர்தலிலே எந்த பாதிப்பும் வராது, நிச்சயமாக வராது. அது அவங்கவுங்க சொல்லத்தான் செய்வாங்க, அது அவங்களுடைய விருப்பம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம், அது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நெக்ஸ்ட் ரைட், எல்லாரும் ஆசீர்வாதம்.